கேட்டு மழை வந்துடாம. கல்வி கடலை கடைந்து அமுத எடுத்து நல்விந்தாக நாட்டில் கழிக்கும் கவி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாளர்களும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாரிய விளிநீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமண்டலை கொள்வதலால் குறைகடல் விற்பதுண்டோ புலவர்கள் தொல்சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றையை கொள்வதனால் நெவில் ஒரு பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்த போய் கலக்கும் பொழுது அது தன் இனமன்றி உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டுவிடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறை விரித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் நன்மடினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனை நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் விளப்ப குழந்தையாய் 7 உடன் பெறுவாத சகோதரத்துடன் வளர்ந்து வருகின்றேன். வழிநாயகர் வேடதாய் நடிக்கும் கரூரை சேர்ந்த சகோதரி சத்திபாரதி அவர்களுக்கு எம் தனியங்குட்டம் கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படும். எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு அப்பா எஸ்எம் காளிமுத்து அப்பா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். நம்பிக்கைன்னா அவன் போல இருக்கணும். நமக்கெல்லாம் பார்த்தி பண்ணுறதை தாண்டி வரையிலே நம்பிக்கை கிடையாது. இந்த மலையிலையா நாடகம் நடக்க போதும். ஆனால் என்ன ஒரு நம்பிக்கையோடு எங்களெல்லாம் அழைத்து வந்து கண்டிப்பாக நடத்தியே அவன் எம்படி ஜகதி கிடந்தாலும் சரி தண்ணி கிடந்தாலும் சரி இல்லை கேட்டுங்க. ஏன்னா அந்த அமைப்பு வேணும். எல்லோரும் ஒன்று கூடினால்தான் இந்த வேலையை பார்க்க முடியும். நம்ம வந்தால் எந்த மழை பெய்ய போகுது? பூரா மன்னாரம் கம்பெனியாக வந்திருக்கான். இப்படி போகிற பக்கம்லாம் சொன்னால் அப்புறம் இவங்கெல்லாம் வந்தால் மழை வராதுன்னு சொல்லி அப்புறம் நாடகத்தை கொடுக்க மாட்டாங்கல்ல. நம்ம வந்தால் மழை பெய்யும், காலையில் மழை பெய்யும் அப்படி சொல்லணும். அப்பேற்பட்ட நம்பிக்கையோடு எங்களை அழைத்து வந்த அன்பு அப்பா அவர்களுக்கு எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நடிகர் இந்த வணக்கம் 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 என நிறைவு பெறும் வகையில் இருந்தது கூட தொடக்கத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட தன்மையில் அந்த முருகனோட அருள் கடாட்சத்தோடு மீண்டும் இன்னி கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் எங்களுக்காக அந்த வர்ண பகவான் வழிவிட்டார். அந்த வேலையும் சிறப்பாக நடத்த முடிக்கலாம் என்ற தன்மையோடு முருகனை 3ஆம் நாள் மருகனை அவனை எப்படியெல்லாம் வணங்கலாம் என்று வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கண்ணனுண்டு என்னாலும் நம்மாழ்வில் கவலையில் என்று வாக்கியத்திற்கு இணங்கிவாரு வேலும் மயிலும் மல்லாசி புதியமாக அமைந்தாலும் மழை வெஞ்சாலும் நம்ம பூரா சொந்தக்கார கொடுத்துருவாங்க காசு பூரா. ஓ இப்படி வேற சொல்லி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வாங்கியாச்சா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் தன்மையோடு இந்த முருகப்பெருமானை எப்படி வணங்கி விட்டு பிறகு கலைப்பிழைக்கு செல்லலாமே. பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி. அவன் அழகு திருமுகத்தில் விளையினவை எடுத்து ஆரம்பம் சொன்னானடி.
மதுரை மீனாட்சிதான் மாலக்கருக்களிலே மஞ்சள் குளிக்கையிலே காவல் பிள்ளையாருதான் மாலக்கருக்களிலே மஞ்சள் குளிக்கையிலே காவல் பிள்ளையாருதான் நன்றி கிடந்த வணக்கம். கைதட்ட முடியாமல் பிரமித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்கள் இருந்தாலும் குறிஞ்சி நிலத்திலே வெள்ளிமலை சாரலிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தினை விதைக்கப்பட்டுள்ளதாம். தினைகளுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விரட்டு என்பது. அப்பா வண்டியில் படுத்திருக்கா இங்க வரலையா? அப்ப கூட்டிட்டு வரலையா? தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணுங்கழுத்தமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு உறுதுணையாக நீங்க எல்லோரும் கூடவே வந்து காவலை எவ்வளவு வெகு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளவு வெகு சீக்கிரமாக முடித்து விட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போலான்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். மழை நேரத்துல வர முடியாது, நீ மட்டும் போய். ஆனா இந்த சித்திரையிலையும் வையாசிலையும் பாருங்க மழை பெஞ்சு நாடகம் நின்று வருது. நம்மளுக்கு அத்தை இருக்கு இருந்தாலும் தன்மையோடு வர்ண பகவான் நம்மளுக்கெல்லாம் மருளுகின்றார். ஏன்னா அக்னி நட்சத்திரம் எவ்வளவு கஷ்டத்தோட தாங்கிக்கிட்டு இருந்தோம். 4 நாடு இருந்து வச்சு நம்ம நாடு தான் நடக்குது. அப்படியா? சரி இருந்தாலும் இந்த தன்மையோடு இப்படிலாம் அந்த வர்ண பகவான் நம்மளையெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார். அக்னி நட்சத்திரம் பாருங்க, எம்பிட்டு வெயில் அடிச்சாலும் தாங்கிறோம்ல, கொஞ்சோன்னு மழை பெஞ்சா தாங்க முடியலையே, அம்பிட்டேது ஓடி ஒதுங்குறோம். அந்த மாதிரி இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம் நெஞ்சம் தாங்கி கொள்ளுவோம். கொஞ்சோன்னு சந்தோஷம் இருந்தால் கூட ஆகாய அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நமக்கே ஒரு பய உணர்வு வந்து விடும். அந்த தன்மையோடு அந்த முருகனை எப்பொழுதுமே நம்மளுடைய யாமிருக்க பயமே என்ற அந்த முருகனுடைய வாசகத்தோடு அவரை நம்பி இருப்பவருக்கு என்றுமே பயம் இல்லை. அதனால அது கந்தனை நினைத்து காவலை எப்படியெல்லாம் பார்க்கலாம்னா, ஏன் நான் மட்டும் காவலுக்கு போகணும், நீங்க எல்லாம் இருக்கல போகவும் தானே. வரல
இல்ல அப்பா 7 பேர் ஆண் பிள்ளைகள் நீங்க இருக்கீங்க, நீங்க காவலுக்கு போகலாம், ஒரே ஒரு பெண் பிள்ளை, அதுவும் கண்டெடுக்கப்பட்ட பிள்ளை எப்படி காவலுக்கு அனுப்பலாமா? ஆளை பின்ன பார்ப்போம், நீ மட்டும் போயிட்டு வா. நாளை பின்ன எங்கள் பகலில் தினமும் நம்ம தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காவலுக்கு ஏன் வள்ளியாகப்பட்ட நான் செல்ல வேண்டும் என்றால், பெற்றவர்கள் பெற்ற கடனை எல்லாம் நிவர்த்தி செய்வது பிள்ளைகளின் தலையாய கடமையாகும். அப்புறம் என்னை மட்டும் ஏன் பெத்த, என்னைய மட்டுமா பெத்த, எனக்கு மட்டுமா கடை வாங்கின அப்படியெல்லாம் கிடையாது. ஏப்பா பிள்ளை வாங்குற கடனை அப்பந்தான் அடைக்கிறேன். ஓ இப்படி தலைகளை வேறு மாறி போச்சா? இல்லாத தன்மையோடு 7 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் பெண் பிள்ளை வேண்டும் என்று நம்பி தலைவன் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டாராம். வேண்டுதலுக்குனங்க கேட்ட உடனே கொடுப்பது யாருன்னா கந்தன் தான், கலியுக வரதன். அதனால வள்ளி கொடியில் என்னை கண்டெடுக்கப்பட்டார்கள். வள்ளிக்கிழங்கு தோன்றிய பள்ளத்தின் அறிய வள்ளி கொடியில் கண்டெடுக்கப்பட்டதனால் வள்ளி என்று செல்லமாக பெயர் வைத்து அழைத்து கனக வேங்கை பூங்குரத்தி என்று என்னுடைய இனத்தின் பெயரையும் சூட்டி இவ்விடத்தில் முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணையிலெல்லாம் காவல் செய்ய பெண் பிள்ளையை பருவம் மெய்தியுடன் அனுப்பி வைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டுதலை நிவர்த்தி செய்ய வள்ளியாகப்பட்ட நான் வந்திருக்கேன். இதை சொல்லதான் எங்க அப்பா வருவார். இப்ப வர வர அவர் கூட்டிகிட்டே வருதில்ல இந்த வசனத்தை சொல்ல. 7 பிள்ளை பெற்றவர் இன்னும்மா வயசாயிருக்காதா? 7 பிள்ளை பெற்றவர் வயசாச்சுன்னா சரி கிட்டமில்லால் இந்த தன்மையோடு இந்த காவலை எப்படியெல்லாம் அந்த கண்ட வேலையிடத்தில் அந்த தேனும் திணைமாவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக திணைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி ஆளோளும் சோ என்று சொல்லால் உதட்ட வேண்டும். நான் மட்டும் தனிமையில் காவலுக்கு செல்லவில்லை. அன்பான தோழி பண்ணி எங்க ஊர்ல இருந்தே இன்னைக்கு ஒருத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன், கரூர்ல இருந்து. ஆமா கரூர்னு சொல்ற, கரூர்ல போய் இருக்கணும், பாத்தினுலயே உட்காந்துருக்க. இது பக்கமா இருந்துச்சு அதனாலதான் இங்க வந்தோம். வாக்கப்பட்ட உங்களை கூட திரும்பி தாப்பை விட்டுக்கே ஏன் வருதிய? எங்க நம்மளுக்கான தொழில் எங்கே நம்மளுக்கு சாதகமா அமையுது அங்கே தானே போய் அமைய முடியும். அதான் புரிச்சவர் தானே சொல்றேன் கரூர்னு. அப்புறம் என்ன எங்க என்னங்க எங்கே போனாலும் ஊரை பெருமையா சொல்றோம்ல, அது பத்தாதாங்க. அப்படிலாம் ஒண்ணுலாம் காசெல்லாம் கேட்க மாட்டேன், ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த தன்மையோடு இந்த காவலை எப்படியெல்லாம் பார்க்கலாம் என்றாலும் கொஞ்ச நேரம் காதலிக்கலான்னு முருகப்பெருமான் இடத்தில் அந்த காதலை சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வந்திருக்கேன்.